Hello students, welcome to the warm up series. So இந்த சீரிஸோட மெயின் அப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு குவிக்கான ஷார்ட்டான ரிவிஷன் செஷனா நம்ம பிளான் பண்ணிருக்கோம். இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் மேட்டர் அப்படின்ற சாப்டர்ல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் கண்டென்ட்டை நம்ம குவிக்கா நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். சோ இந்த டாபிக் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். மோர் ஓவர் இதே மாதிரி நம்ம 12th எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் படிக்கும் போது சிமிலர் இதே கண்டென்ட் நம்ம அங்கேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். சோ நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு ரிலேட் ஆக போகுது. அதனால உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பார் மேனர் எடுத்துக்கலாம். இந்த பார் மேனர் எடுத்துக்கலாம். சோ இந்த பார் மேனர்ல நமக்கு ஆப்வியஸ்லி வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிடைக்கும். சரியா? இப்படி கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எதை ரிசம்பிள் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாலினாய்ட்ல கரண்ட் கேரிங் சாலினாய்ட அது ரிசம்பிள் பண்ணுது. ஓகே, சாலினாய்ட் என்ன தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கரண்ட் கேரிங் கண்டக்டர் நம்ம ஒரு வயரை நம்ம ஜஸ்ட் நம்ம வைண்ட் பண்ணி நம்ம கம்ப்ரஸ் பண்ணி வைக்க போறோம். சோ இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுச்சுன்னா கண்டிப்பா இந்த சாலினாய்ட்ல நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிடைக்கும். சோ இதை சுத்தி நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நமக்கு கிடைக்க போறோம். அப்படி கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எதை ரிசம்பிள் பண்ணோம்னா ஒரு பார் மேக்னெட் ரிசம்பிள் பண்ணும். அப்படி பார் மேக்னெட்ல கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து சாலினாய்ட்ல கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ரிசம்பிள் பண்ணும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் லைன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, சோ another thing நமக்கு இதுக்கு தெரிஞ்சுக்கதான் முன்னாடி ஒரு பார் மேக்னெட்டை பொறுத்தளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பொறுத்தளவுக்கு நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு நமக்கு அது லைன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு லைன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். எப்ப வெளியில அவுட் சைட். சோ வெளியில வந்து நமக்கு நார்த் டு சவுத் நமக்கு லைன்ஸ் வந்து மூவ் ஆகும். அண்ட் உள்ளக்க நம்ம பாத்தீங்கன்னா பார் மேக்னெட்டுக்கு உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சவுத் டு நார்த் நமக்கு லைன்ஸ் மூவ் ஆகும். சவுத் டு நார்த் வந்து இன்சைட் நம்ம பாத்தீங்கன்னா சவுத் டு நார்த் நமக்கு வந்து லைன்ஸ் வந்து மூவ் ஆகும். சரிங்களா? சோ இது ஃபர்ஸ்ட் திங். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா டான்ஜென்ட். சோ டான்ஜென்ட் அப்படின்றது நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இதே மாதிரி பார்த்திருக்கோம். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு டான்ஜென்ட் வரையணும். இந்த எதுக்கு நான் டான்ஜென்ட் பார்க்கணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन அதான், எதுக்கு நான் டான்ஜென்ட் பார்க்கணும். டான்ஜென்ட் என்னது, நமக்கு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல we are going to draw the straight line. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் நம்ம டிரா பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் டிரா பண்ண போறோம். இந்த டான்ஜென்ட் எதை மீன் பண்ணும்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்றத அதை மீன் பண்ணும். அப்ப நமக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் இந்த பாயிண்ட்ல எனக்கு வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணா போதும். ஒரு ஸ்ட்ரெயிட்டான டான்ஜென்ட் மட்டும் வரைஞ்சா போதும். சோ தட் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். ஒண்ணு. சரியா? அண்ட் another thing நமக்கு ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நமக்கு இன்டர்செக்ட் ஆக முடியாது. ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நமக்கு வந்து இன்டர்செக்ட் ஆக முடியாது. ஓகே, இதே பாயிண்ட் நமக்கு எங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாத்துருக்கோம். சோ அதுக்கான காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணிருக்கோம். இது நமக்கு வந்து லைன் 1 எடுத்துக்கலாம். ஓகே, சோ இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் 1 அண்ட் இது வந்து நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் 1. ஒருவேளை இது இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இஃப் ஐ அம் சேயிங் நம்ம இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க சொன்னேன்னா நீங்க என்ன செய்வீங்க, இதுக்கு டேரக்டா ஒரு டான்ஜென்ட் வரைவீங்க. ஓகே, இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் கன்சிடர் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம ஒரு டான்ஜென்ட் வந்தோம்னா எதை மீன் பண்ணோம்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நம்ம சொல்லிடலாம். ஆனா செகண்ட் லைனை பொறுத்த அளவுக்கு செகண்ட் லைன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. சோ இந்த லைனுக்கு நம்ம ஒரு டான்ஜென்ட் டிரா பண்ணி பார்த்தோம்னா இந்த பாயிண்ட்லயுமே இந்த லைனுமே நமக்கு வந்து ஒரு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் சொல்லுது. லிட்டரலா பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே பாயிண்ட்டுக்கு நமக்கு ரெண்டு டைரக்ஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. which is not possible. ரியாலிட்டில அது பாசிபிளே கிடையாது. சோ அதனால நம்ம என்ன சொல்ல போறோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் do not intersect ன்னு சொல்ல போறோம். ஓகே, சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் do not intersect. சரிங்களா? சோ இது வந்து இன்னொரு விஷயம். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா இன்டென்சிட்டி பாத்தீங்கன்னா நமக்கு பார் மேக்னெட் பக்கத்துல எங்க நமக்கு இந்த போர்ஷன் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸும் இந்த போர்ஷன்ல கிடைக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் நமக்கு வந்து வித்தியாசம். ஏன்னா இந்த பார் மேக்னெட் போல் பக்கத்துல வந்து அதிகமான டென்சிட்டில இருக்கும் லைன்ஸ். ஓகே, அதிகமான இன்டென்சிட்டில வந்து நமக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து இருக்கு. ஏன்னா ஃபார் யூனிட் ஏரியா நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் இந்த பாயிண்ட்ல. ஓகே, ஆனா இதே மாதிரி சேம் ஏரியா நம்ம இங்க கன்சிடர் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நமக்கு ரெண்டு தான் இருக்கு. ஆனா இங்க வந்து 2 3 4 5 நிறைய இருக்கு. ஓகே, அப்போ போல் பக்கத்துல நமக்கு அதிகமான இன்டென்சிட்டி இருக்கும். நம்ம பார் மேக்னெட்டை விட்டு தள்ளி போக அதோட இன்டென்சிட்டி நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஓகே, சோ அதுவும் நமக்கு முக்கியம். அண்ட் தட்ஸ் இட். இதெல்லாம் சின்ன முக்கியமான பாயிண்ட்ஸ். இதுதான் நமக்கு ஒரு ஜெனரலான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட பொறுத்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின ஒரு டாபிக் நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைன்ஸ் எப்படி அப்பியர் ஆகுது, நமக்கு வந்து எப்படி நமக்கு வந்து அப்பியர் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ லைன்ஸ் நமக்கு எப்படி அப்பியர் ஆகும் பாத்தீங்கன்னா ஒரு பார் மேக்னெட்டை பொறுத்த அளவுக்கு இப்பதான் நான் சொன்ன மாதிரி நமக்கு எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வெளியில நார்த் போல் டு சவுத் போல் நமக்கு வெளியில நமக்கு வந்து நார்த் போல் டு சவுத் போலுக்கு லைன்ஸ் வந்து நமக்கு வரும். வெளியில பார் மேக்னெட்டுக்கு வெளியில நார்த் போல் டு சவுத் போல் வந்து நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வரும். உள்ளக்க பாத்தீங்கன்னா சவுத் போல் டு நார்த் போலுக்கு நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நமக்கு உள்ளக்க போகும். உள்ளக்க பார் மேக்னெட்டுக்குள்ள இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். இதே மாதிரி சிமிலர் கண்டிஷன் இருக்கக்கூடியதான் நமக்கு வந்து சாலினாய்ட். சோ சாலினாய்ட்லயும் நமக்கு வந்து வெளியில நமக்கு நார்த் போல் டு சவுத் போல் நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகும். உள்ளக்க பாத்தீங்கன்னா சாலினாய்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சவுத் டு நார்த் நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நமக்கு உள்ளக்க போகும். ஓகே, இதை தாண்டி
நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், எலக்ட்ரிக் டைபோல். சோ எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்றது நமக்கு எங்க படிச்சிருக்கோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு டாபிக்ல சாப்டர்ல படிச்சிருக்கோம். சோ எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னாலே இதை நம்ம எப்படி அப்படியே நம்ம ரிசம்பிள் பண்ண போறோம். ஓகே, சோ ரிசம்பிள் பண்ணும்போது எலக்ட்ரிக் டைபோல்ல ஆப்வியஸா 2 சார்ஜஸ் இருக்கும். சோ ஓகே, சோ நமக்கு வந்து மைனஸ் கியூ, இங்க நமக்கு பிளஸ் கியூ இருக்கும். இதை என்ன செய்ய போறோம், டைபோல் அப்படின்னு சொல்ல போறோம். டைபோல் அப்படின்னா இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டுருந்தோம்னா நெகட்டிவ் டு நம்ம பாசிட்டிவ் போடுறது நமக்கு வந்து பிசிக்ஸ்ல இந்த மாதிரி போடுவோம். கெமிஸ்ட்ரியில நமக்கு அப்படியே டைபோல் நம்ம மாத்தி போடுவாங்க. நமக்கு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் நம்ம மென்ஷன் பண்ணுவாங்க ஆரோ மார்க். சோ பிசிக்ஸை பொறுத்தளவுக்கு நெகட்டிவ் டு பாசிட்டிவ் நம்ம ஆரோ மார்க் மென்ஷன் பண்ணணும். சோ தட் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் என்ன செய்யணும்னா எலக்ட்ரிக் ஃபிளன்ஸ் will be inward. எலக்ட்ரிக் ஃபிளன்ஸ் நமக்கு வந்து இன்வர்டா இருக்கும். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பொறுத்தளவுக்கு எலக்ட்ரிக் ஃபிளன்ஸ் வந்து அவுட்வர்டா இருக்கும். எலக்ட்ரிக் ஃபிளன்ஸ் நமக்கு வந்து அவுட்வர்டா இருக்கும். அப்போ இதை வச்சு என்ன செய்ய போறோம்னா ஜஸ்ட் அப்படியே மெர்ஜ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இங்க நமக்கு இப்படி மெர்ஜ் பண்ணலாமா? ஓகே, சோ இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணோம்னா நமக்கு இந்த போர்ஷன்ல நமக்கு ஒரு எலக்ட்ரிக் டைபோல் கிடைக்கக்கூடிய ஃபீல்ட் லைன்ஸுமே இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ்ல இருக்கும். பட் இங்க நம்ம என்ன பேச போறோம், இட்ஸ் ஃபீல்ட் லைன்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் சொல்ல போறோம். பார் மேக்னெட்லயோ சாலினாய்ட்லயோ கிடைக்கக்கூடியது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகே, சோ இது சின்ன சின்ன விஷயங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம செஷன்ல பார்க்கக்கூடிய இப்ப நம்ம செஷன்ல பார்க்கக்கூடிய நோட்ஸ் அண்ட் ஹேண்ட் ரிட்டன்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த QR கோட்ல அவைலபிளா இருக்கும். நீங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். அங்க கூட நீங்க வந்து இதே நோட்ஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அனதர் திங், ரொம்ப நாளா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிற கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியாச்சு. ஓகே, சோ ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த கோர்ஸ் பிரைஸ் நமக்கு 4275 அவைலபிளா இருக்கு. ஆஃப்லைன் கோர்ஸ் பாத்தீங்கன்னா 19574 ஜிஎஸ்டியோட இந்த நம்மளோட கோர்ஸ் பிரைஸ் வந்து இப்ப ஓப்பனிங்ஸ்ல இருக்கு. அட்மிஷன் வந்து ஆன்கோயிங்ல இருக்கு. அண்ட் XPL 10 அப்படின்னு நீங்க ஒரு கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 10% ஆஃபர் கூட உங்களுக்கு கிடைக்கும். சோ இதுல உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்டேஷன்ஸ் இருக்கும், மெட்டீரியல்ஸ் இருக்கும், ஒரு நேஷனல் லெவல் ஸ்டாண்டர்டான மெட்டீரியல்ஸ் இருக்கும், டெஸ்ட் சீரிஸ் இது கூட சேர்ந்து வந்துடும். அண்ட் பர்சனலைஸ்ட் மென்டர்ஷிப்ஸ் இதுல கிடைக்கும். கிரேட் இந்தியன் பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ், விச் மீன்ஸ் நமக்கு சைலப்ல இந்த பிராக்டிஸ் இருக்கு. ஓகே, பீரியாடிக்கா வந்து GIP அப்படின்னு ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கனெக்ட் பண்ற ஒரு பிராக்டிஸ் இருக்கு. சோ அந்த பிராக்டிஸ்க்கான அந்த எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம வந்து அப்பியர் ஆகிக்கலாம். அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வீக்லி எக்ஸாம்ஸ் இருக்கும், டிஸ்டன்ஸ் இருக்கும். அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா 8129000700 இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அனதர் திங், நமக்கு வந்து சீட்ஸ் வந்து அவைலபிளான கம்மியான சீட்ஸ் தான் இருக்கனால ஜஸ்ட் நீங்க இந்த QR கோட் யூஸ் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கோங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம லேட்டரா வந்து நீங்க அட்மிஷன் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் 7 டேஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ அதையுமே நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். அண்ட் அனதர் திங், நீங்க 12th படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் முடிச்சுட்டு நான் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம 12th எக்ஸாம் போர்டு எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் March 27 அன்னைக்கு நம்ம இந்த செகண்ட் கிராஷ் கோர்ஸ் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ அதுக்கான கோர்ஸ் பிரைஸ் வந்து 10,000 plus GST. உங்களுக்கு இந்த கோர்ஸ் பிரைஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் கன்சர்ன் இருந்துச்சா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். 8129000700 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட கன்சர்ன் நீங்க ரிப்ளேஸ் பண்ணலாம். சோ இதை தாண்டி நீட் எக்ஸாம்ஸ் பத்தி ஏதாச்சும் ஒரு ஐடியா வேணும், ஓகே, சோ என்னோட ப்ரிப்பரேஷனுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜென்ரலான அகாடமிக் ரிலேட்டடான டவுட்ஸ் கேட்டாலுமே நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, சோ தட்ஸ் இட். நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் வந்து திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர்ல இருக்கு. சோ உங்களுக்கு எந்த சென்டர்ஸ் பக்கமா இருக்கும் அந்த சென்டர்ஸ்ல உங்களோட அட்மிஷன் வந்து நீங்க என்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் பொறுத்தளவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் நாங்க கொடுத்துருக்கோம். நீங்க அங்கேயும் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. நாங்க லாஸ்ட் இயர்ல ப்ரொடியூஸ் பண்ண அரௌண்ட் 50 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம மெடிக்கல் சீட்ஸ் வந்து வாங்க வச்சிருக்கோம். சோ திஸ் இஸ் எங்களோட ஜஸ்ட் ஒரு அச்சீவ்மெண்ட், நாட் அன் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே, அண்ட் அனதர் திங், இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு இதுக்கு மேல உங்களுக்கு எந்த டீடைல்ஸ் தேவைப்பட்டாலும் நாங்க கண்டிப்பா கைட் பண்ணுவோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம டாபிக் வந்துடலாம். டைபோல் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நமக்கு வந்து டைபோல் என்னது, டைபோல் அப்ப 2 போல் இருக்கணும். ஒன்னு நார்த் போல் இருக்கணும், இன்னொன்னு சவுத் போல் இருக்கணும். கரெக்டா? அப்போ எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்றது இது நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்ப நமக்கு இதை எப்படி அசியூம் பண்ணணும்னா, எப்ப நீங்க வந்து ஒரு ஃபீல்ட் லைன்ஸ் அசியூம் பண்றீங்கன்னா, ஜஸ்ட் அசியூம் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் சைடுல ஏதோ ஒரு பார் மேக்னெட் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அந்த பார் மேக்னெட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா நார்த் போல் எங்க இருக்குன்னு சவுத் போல். ஓகே, இப்ப இந்த நார்த் போல்ல இருந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு வெளியில வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க அசியூம் பண்ணிக்கலாம். சோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம வந்து ஒரு பார் மேக்னெட்டா, இது வந்து பெரிய மேக்னெட், இது வந்து ஹியூஜ் பிக் மேக்னெட் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள், இது வந்து நமக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக சொல்றேன். நீங்க எப்பலாம் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் யாராவது சொல்றாங்க, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு யாராச்சும் சொல்றாங்க, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு யாராச்சும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா ஜஸ்ட் நீங்க என்ன அசியூம் பண்ணிக்கோங்க, ஒரு பக்கத்துல ஒரு பார் மேக்னெட் இருக்கு போல, சோ அங்க இருந்து உங்களுக்கு வந்து ஃபீல்ட் லைன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்றத நீங்க அசியூம் பண்ணிக்கலாம். சோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கக்கூடிய ஜோன் தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு பார் மேக்னெட் நம்ம பிளேஸ் பண்ணும்போது இது நமக்கு பார் மேக்னெட், இது நமக்கு இந்த பார் மேக்னெட் அப்படின்னு சொல்றதா நான் என்னன்னு கூட சொல்லலாம்னா, இந்த பார் மேக்னெட்டை
நம்ம டைபோல் அப்படின்னு கூட சொல்லலாம். டைபோல், மேக்னெட்டிக் டைபோல் கூட சொல்லலாம். மேக்னெட்டிக் டைபோல் சொல்லலாம். மேக்னெட்டிக் டைபோல் கூட சொல்லலாம். சரிங்களா? சோ இந்த மேக்னெட்டிக் டைபோல் நம்ம பிளேஸ் பண்ணும்போது இது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இங்க பாருங்க, இது வந்து சவுத் போலாம், இது வந்து நமக்கு நார்த் போலாம். அப்ப அந்த சவுத் போல் நார்த் போல் அட்ராக்ட் பண்ணுமா? கரெக்டா? சோ ஃபீல்ட் லைன்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா ஆப்வியஸ் இந்த சைடு வந்து ஒரு சவுத் போல் இருக்கணும். சோ இந்த நார்த் போல் இந்த சவுத் போல் நமக்கு அட்ராக்ட் பண்ணுமா? சோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த மேக்னெட் எப்படி நமக்கு டென்ட் ஆகும்னா இந்த மாதிரி நமக்கு வந்து நிக்கும். கரெக்டா? அதாவது இப்படி டார்க் கிரியேட் ஆகி ரொட்டேட் ஆகி நிக்கும். சரிங்களா? சோ இதான் நான் சொல்ல போறேன்னா, ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நம்ம ஒரு பார் மேக்னெட்டை நம்ம இல்லாட்டி மேக்னெட்டிக் டைபோல் நம்ம பிளேஸ் பண்ணோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு டார்க் வந்து கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகக்கூடிய டார்க்கோட வேல்யூ பாத்தீங்கன்னா M cross B ன்னு எழுதலாம். ஓகே, சோ விச் மீன்ஸ் இது ரொம்ப முக்கியமானது. டார்க் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் M நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கேபிட்டல் M இன்டு B. இந்த கிராஸ் ப்ராடக்ட் நம்ம ரீடிஃபைன் பண்ணோம்னா எப்படி எழுதுவோம்? இந்த கிராஸ் ப்ராடக்ட் நம்ம மறுபடியும் சிம்பிளிஃபை எழுதணும்னா டார்க் will be equal to MB sin theta ன்னு எழுதுவோமா? MB sin theta. சோ இது நமக்கு வந்து டார்க். ஓகே, சோ நம்ம அந்த டைபோல்ல டார்க் கிரியேட் ஆகறத நம்ம இந்த யூஸ் பண்ணி, சோ M அப்படின்றது என்னது? மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். மேக்னெட்டிக் டைபோல் அப்படின்னா என்னது? மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் தான் இந்த பார் மேக்னெட் சொல்றேன் இல்லையா, மேக்னெட் சொல்றேன், அதோட ஸ்ட்ரென்த் குறிக்கக்கூடிய ஒரு டேர்ம் தான் இந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். அதோட ஸ்ட்ரென்த் குறிக்கக்கூடிய டேர்ம் தான் என்னது? denotes magnet strength. Okay, so strength denote பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் தான் அது இந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். அண்ட் another thing, B அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்ட். B அப்படின்றது என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, சோ தீட்டா அப்படின்றது அது எவ்வளவு தூரம் அது சஸ்பெண்ட் ஆகி வருது. ஓகே, நம்ம எவ்வளவு ஆங்கிள் நம்ம அந்த பார் மேல நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத, எந்த ஓரியன்டேஷன் நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இது எவ்வளவு ஓரியன்டேஷன் நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத தீட்டா. சரிங்களா? சோ இதை பொறுத்து நம்ம அதுல நமக்கு டார்க் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? ஓகே, சோ தட்ஸ் இட். இப்போ ஒருவேளை நமக்கு வந்து தீட்டா நமக்கு 0 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், which means we are actually நமக்கு இதே டைரக்ஷன்ல நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம். அது ஒரிஜினலா ஆஃப்டர் பீரியட் ஆஃப் டைம் வந்து அது எப்படி டெல்ட் ஆகும் போது இந்த மாதிரி நமக்கு டில்ட் ஆகி வரப்போகுது. இப்போ அது வராம நம்ம பிளேஸ் பண்ணும்போது இதே டைரக்ஷன் பிளேஸ் பண்ணிட்டோம்னா எந்த ஒரு டார்க்குமே அது கிரியேட் ஆகாது. அப்படி பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம்? சோ டார்க் இஸ் ஈக்குவல் டு MB sin theta எழுதலாம். அப்ப தீட்டா நமக்கு 0 இருந்துச்சுன்னா, ஓகே, we are placing the direction. அதாவது இந்த தீட்டா அப்படின்றது என்னன்னு இது சொல்லிடுறேன். இந்த தீட்டா அப்படின்றது டைரக்ஷன் பிட்வீன் angle between magnetic dipole moment and magnetic field. சரிங்களா? சோ ரெண்டு கடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் அது. இப்போ நமக்கு ஒருவேளை நமக்கு அந்த சேம் அது டில்ட் ஆகி வரக்கூடிய பொசிஷன்லயே நம்ம ஆல்ரெடி ஒரிஜினலாவே பிளேஸ் பண்ணிட்டோம்னா எந்த ஒரு டார்க்குமே அது கிரியேட் ஆகாது. சோ when theta is equal to 0, torque will be equal to 0. சரிங்களா? சோ நமக்கு theta is equal to 0 னா டார்க் வந்து நமக்கு 0 ஆக இருக்கும். அதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, சோ திஸ் இஸ் சம்திங் நமக்கு வந்து தெரிஞ்சுக்க ஒரு முக்கியமான விஷயம். இதை தாண்டி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கிவன் பை. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இப்போ நான் வந்து இந்த பார் மேக்னெட் நம்ம பிளேஸ் பண்ணிச்சு. இது வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் நம்ம பார் மேக்னெட் நம்ம பிளேஸ் பண்ணிடுச்சு. ஓகே, நார்த் போல் சவுத் போல் டு இது என்ன செய்யுதுன்னா, இது அப்படியே அலைன் ஆகி மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருது. எப்படி ஒரிஜினல் பொசிஷன் இந்த மாதிரி நமக்கு வந்து பொசிஷனுக்கு அது டர்ன் ஆகி ஒரு டார்க் கிரியேட் ஆகி வருது. சரிங்களா? அப்படி கிரியேட் ஆக வரும்போது நானும் நீங்களும் ஏதாச்சும் நம்ம பவர் கொடுக்குறோமா, ஒர்க் எதுவுமே நம்ம பண்றதே இல்ல. அதுவே அதை வந்து என்ன செஞ்சுக்கிறது, அதோட டைரக்ஷன் வந்து அது டில்ட் ஆகி அதை அலைன் பண்ணிக்கிறது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கூட அதை அலைன் பண்ணிக்கிறது. அப்போ அதுவே அதோட வேலையை செய்யுதுன்னா it must have some potential energy. So potential energy நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம்னா, as simpler as stuff, U is equal to minus MB cos theta ன்னு எழுத போறோம். minus MB cos theta ன்னு எழுத போறோம். இந்த MB cos இது டாட் ப்ராடக்ட்ல எழுதலாம். சோ இந்த potential energy will be equal to minus கேபிட்டல் M எழுதிக்கலாம். கேபிட்டல் M ஸ்மால் M நீங்க எதனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் கிளாரிட்டியா இருங்க. கேபிட்டல் M அப்படின்றது வந்து மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். M அப்படின்றது நமக்கு போல்ஸ் வந்து குறிக்கக்கூடிய ஒரு டேர்ம். அப்போ M வெக்டர் டாட் B வெக்டர் எழுதிக்கலாம். ஓகே, இது வந்து டாட் ப்ராடக்ட். ஃபைன். இப்போ நம்ம இது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி குறிக்கக்கூடிய ஒரு டேர்ம். இதே மாதிரி நமக்கு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நான் இங்க சொல்லும் போதே சொல்லிடுறேன். இப்போ இந்த டார்க் வந்து நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பார்த்தோமா, இதே நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் எப்படி பார்த்திருப்போம்? எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்குமா?
இதுல நமக்கு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்கு அப்படின்னாலே நம்ம என்ன மீனிங்னா இந்த பக்கத்துல ஒரு பெரிய பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜோன்ல நம்ம ஒரு டைபோல் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். எப்படி டைபோல் பிளேஸ் பண்ண -q, இங்க நமக்கு +q இருக்கிற மாதிரி ஒரு டைபோல் நம்ம பிளேஸ் பண்ண போறோம் வித் சம் ஆங்கிள் சஸ்பெண்டட் அலாங் த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். அப்போ இந்த பொசிஷன்ல நமக்கு வந்து இது எவ்வளவு டார்க் கிரியேட் ஆகும், அதே கதை தான் இங்கே இந்த டைப் என்ன செய்யணும், ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ஏன்னா இங்க பாருங்க இது நெகட்டிவ் சார்ஜ், இது நமக்கு பாசிட்டிவ், அப்ப இது வந்து அதை அட்ராக்ட் பண்ணும். அப்போ நமக்கு என்ன செய்யும், டில்ட் ஆகி வரும், ஒரு டார்க் வந்து கிரியேட் ஆகும். அந்த கிரியேட் ஆகக்கூடிய டார்க் பாத்தீங்கன்னா அப்படி கிரியேட் ஆகக்கூடிய டார்க் எப்படி நம்ம டிஃபைன் பண்ண முடியும்னா P கிராஸ் E டிஃபைன் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டினா PE sin θ எழுதலாம். அந்த டார்க்க P sin θ. இந்த P அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். E அப்படின்றது வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். அந்த தீட்டா அப்படின்றது வந்து ஆங்கிள் பிட்வீன் P and E. E and P. சரிங்களா? So that's it. சோ இத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது அதை ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாவே இருக்கும். அண்ட் இங்க நமக்கு மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாமா, இது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ்க்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி எழுதலாம் பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ்ல நான் என்ன செய்யறேன்னா ஒரு டைபோல் நம்ம பிளேஸ் பண்றோம். சோ டைபோல் நம்ம பிளேஸ் பண்ணும்போது இங்க -q, இங்க நமக்கு வந்து +q. சோ இங்க -q வந்து +q வந்து சார்ஜ் நமக்கு ஒரு டைபோல் நம்ம கிரியேட் பண்ணிருக்க ஷார்ட்டஸ்ட் டைபோல். அப்படி கிரியேட் ஆகும்போது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து அது மறுபடியும் அலைன் பண்ண எப்படி அலைன் ஆகும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அது அலைன் ஆகும். இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து அலைன் ஆகும் -q +q. அப்போ இவை இப்படி அலைன் ஆகும்போது எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி அதுல கிரியேட் ஆயிருக்கும், எவ்வளவு பொட்டன்ஷியல் அதுக்கு தேவைப்பட்டிருக்கும்னா -PE sin θ cos θ அப்படின்ற அளவுக்கு நமக்கு தேவைப்பட்டிருக்கும். மீன்ஸ் -P வெக்டர் டாட் E வெக்டர் அப்படின்ற அளவுக்கு அதுல வந்து தேவைப்பட்டிருக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம தேவைப்பட்டிருக்கும். சோ இதை வந்து டிஃபைன் பண்றதுக்கு நமக்கு ஹேவிங் ஷார்ட்டஸ்ட் டெரிவேஷன்ஸ் இருக்கு. சோ அதை நம்ம லேட்டர் நமக்கு ஒரு டீடைலான செஷன் நம்ம அதை பார்ப்போம். அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு இந்த செஷன்ஸோட ஒரு எலாபரேட்டட் செஷன்ஸ் வேணும் நம்மளோட சேனல்லேயே நீங்க ஒன் ஷாட்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஒன் ஷாட்ஸ்லயுமே இந்த டெரிவேஷன்ஸ் தான் உங்களுக்கு ஓவராலா கவர் பண்ணிருக்கும். அண்ட் உங்களுக்கு டைம் இருக்கு, நான் கொஞ்சம் எலாபரேட்டா படிக்கணும்னா ஜஸ்ட் நீங்க அந்த ஒன் ஷாட்ஸ் வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து U அப்படின்றது பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன சொல்ல போறோம், எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் நம்ம ஒரு டைபோல் பிளேஸ் பண்ணும்போது அது அலைன் ஆகி வரதுக்கு அதாவது இந்த ஃபீல்டுக்கு அலைன் ஆகி வரதுக்கு இட் மஸ்ட் ஹேவ் சம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ தான் அது -PE. இப்ப இங்க நம்ம பாத்தீங்கன்னா இந்த டார்க் 0 அப்படின்ற ஒரு கண்டிஷன் எடுக்க போறோம். இப்ப டார்க் 0 அப்படின்ற ஒரு கண்டிஷன் எடுக்க போறோம். இந்த டார்க் 0 அப்படின்ற கண்டிஷன் என்ன சொல்ல போறோம்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அப்படின்னு சொல்ல போறோம். ஈக்குலிபிரியம் கண்டிஷன் எப்ப நமக்கு டார்க் வந்து 0 ஆகும்னு பாத்துங்க. சரிங்களா? சோ எப்ப நமக்கு வந்து டார்க் வந்து 0 ஆகும்னு பாருங்க. எப்ப நமக்கு டார்க் 0 ஆகும்னா சரி நான் என்ன சொல்றேன், MB sin θ டார்க் 0. அப்போ எய்தர் நமக்கு 0 டிகிரில வந்து டார்க் வந்து 0 ஆகும். அதே மாதிரி 180 டிகிரிலயுமே நமக்கு என்ன கிடைக்கும், டார்க் வந்து 0 ஆகும். கரெக்டா? 0 டிகிரி டார்க் 0 ஆகும், 180 டிகிரி நமக்கு வந்து டார்க் வந்து நமக்கு கிடைக்காது. அப்போ இப்ப இந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷன் நம்ம ரெண்டா டிவைட் பண்ணிட்டோம்னா 2 பாயிண்ட் நம்ம சொல்லலாம். ஓகே, ஒன்னு வந்து மேக்ஸிமம் நமக்கு எப்ப நமக்கு இந்த எனர்ஜி கிடைக்கும், இந்த ரெண்டுமே இட்ஸ் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன். இந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டார்க் நமக்கு 0 இருக்கும். சோ நமக்கு எப்ப டார்க் 0 இருக்கும்னா தீட்டா நமக்கு 0 டிகிரியா இருக்கும்போது நமக்கு டார்க் 0 இருக்கும். அந்த தீட்டா நமக்கு 180 டிகிரியா இருக்கும்போது டார்க் வந்து 0 இருக்கும். இப்போ இந்த தீட்டா நமக்கு 0 இருக்கும். இந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷனை நம்ம இந்த ரெண்டு கண்டிஷன்லயுமே பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும், சோ எது ஒரு பாயிண்ட்ல நமக்கு மேக்ஸிமமா இருக்கும், ஒரு பாயிண்ட் நமக்கு மினிமமா இருக்கும். சோ ஒரு மேக்ஸிமம் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து 180 டிகிரி. எதுக்கு நம்ம 180 டிகிரி மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிசன், இங்க நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நம்ம இந்த மாதிரி நமக்கு இன்கேஸ் நம்ம இது நமக்கு வந்து நாட் போலாம், இது சோர்ஸ். இப்ப நம்மளோட பார் மேக்னெட் எப்படி பிளேஸ் பண்ண போறோம்னா இந்த மாதிரி நமக்கு பிளேஸ் பண்றோம். which means இப்ப நமக்கு நம்மளோட டைபோல் எப்படி பாருங்க, இங்க நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து from left to right இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் from left to right இருக்கு. நம்மளோட பார் மேக்னெட்டை பொறுத்த அளவுக்கு இதை எப்படி அலைன் பண்ணுவோம், சவுத் போல் டு நார்த் போல் தான் நம்ம வந்து டைபோல வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சவுத் போல் டு நார்த் போல் தான் நம்ம ஒரு டைபோல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சோ இந்த டைபோலோட டைரக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்டா இருக்கு. சோ இது ரெண்டு கிடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 180 டிகிரி. இப்போ இப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த நார்த் போலுக்கு ரிப்பல்ஷன் கிரியேட் ஆகும். சோ இந்த நார்த் போல் என்ன செய்யும், அப்படியே தலையில திரும்பி இப்படி வர்றதுக்கு ட்ரை பண்ணும். சோ எவ்வளவு தூரம் அது
பெரிய ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் அது கொடுத்துருக்கணும், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கணும், கரெக்டா ஒரு நிறைய டார்க் அது கிரியேட் ஆயிருந்திருக்கணும். அப்படின்னா தான் அது வந்து ஒரிஜினல் பொசிஷன் வரும். பட் மோர் ஓவர் இந்த பொசிஷன் நமக்கு டார்க் கிரியேட் ஆக போறதுல இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இட் மஸ்ட் ஹேவ் சம் ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதிகமான பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்க நமக்கு தேவைப்படும். சோ இதனால தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு வந்து மேக்ஸிமம் சொல்லலாம். ஓகே, சோ ஒருவேளை நம்ம இதே பொசிஷன் நமக்கு இதே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்ல இதே நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்ல இதே எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நமக்கு வந்து நம்மளோட பார் மேக்னெட் பிட் பிளேஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட பார் மேக்னெட் பிட் பிளேஸ் பண்ணிட்டோம்னா ஆப்வியஸா என்ன செய்யாது, இந்த பார் மேக்னெட்ல எந்த ஒரு டார்க்குமே கிரியேட் ஆகாது. சோ the magnetic field lines இந்த டைரக்ஷன் இருக்கு. நம்மளோட டைபோலுமே இந்த சவுத் போல் டு நார்த் போல் இருக்கா, நம்மளோட டைபோல் மேக்னெட்டிக் டைபோலுமே நமக்கு சேம் டைரக்ஷன்ல இருக்கு, கரெக்ட்டா. சோ the magnetic field lines இது வந்து நமக்கு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். சோ ரெண்டுமே நம்ம சேம் டைரக்ஷன் இருக்கிறதுனால theta will be equal to 0. theta நமக்கு வந்து ரெண்டுமே சேம் டைரக்ஷன் இருக்குன்னா எந்த ஒரு டார்க்குமே நமக்கு கிரியேட் ஆகாது. சோ டார்க் will be equal to 0 சொல்லலாம். இங்கேயுமே நமக்கு டார்க் will be equal to 0 சொல்லலாம். சோ இந்த நம்ம பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்க நம்ம பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியை மினிமமா இருக்கும்னு எடுத்துக்கும். ஏன்னா 0 பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமமா இருக்கும். இங்க நமக்கு வந்து மேக்ஸிமமா இருக்கும். ஏன்னா 180 டிகிரி வந்து கிராஸ் பண்ணி வரணும். ஒருவேளை வரதா இருந்துச்சு 180 டிகிரி வந்து திரும்பி வந்திருக்கணும், கரெக்டா. சோ இங்க நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி will be மினிமம், மேக்ஸிமம், சரிங்களா. சோ இந்த ரெண்டு கண்டிஷன் தான் நமக்கு வந்து இருக்குல்ல கொஞ்சம் முக்கியமானது. அண்ட் தென் நமக்கு நெக்ஸ்ட் போர்ஷன் பாத்தீங்கன்னா the dipole analogy. இது நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம படிக்கும் போது ரிலேட் பண்ணி படிச்சீங்க உங்களுக்கு பிரச்சனை கிடைக்காது. ஆல்ரெடி நம்ம டார்க்குக்கு நம்ம ரிலேஷன் கொடுத்திருந்தோம். அதே மாதிரி டைபோலுக்கு ரிலேஷன் கொடுத்திருக்கோம். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கும் மேக்னெட்டிசத்துக்கு எப்படி நமக்கு வந்து ஃபார்முலாஸ் இருக்குன்றது நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம டைபோல்ல we are having some dipoles. இந்த டைபோல்ஸ்ல நமக்கு என்ன ஆசைப்படணும், இதோட ஆக்சிஸ் லைன்ல ஒரு பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோ இல்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோ எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்கான ஜெனரலான ஃபார்முலா வந்து இதுதான். ஓகே, தயவுசெய்து இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா வந்து kp divided by r cube. ஓகே, சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 cos ஸ்கொயர் பிளஸ் 1. இந்த ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த r அப்படின்றது வந்து இந்த டைபோல்ல இருந்து இந்த டைபோல் சென்டர்ல இருந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு r. அப்ப p அப்படின்றது என்னது, எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். இதை நமக்கு இங்க நம்ம மறுபடியும் மாத்தி பேசுவோம். சோ அதை வந்து மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்டா நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் k அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இந்த அனாலஜில நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு விஷயம் மட்டும் சொல்றேன். எப்போ அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இதுல மேக்னடிசம். ஓகே, சோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் மேக்னடிசம். இப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல வந்து ஒருவேளை நமக்கு வந்து எப்சிலான் நாட் மேல இருந்துச்சுன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எப்சிலான் நாட் டினாமினேட்டர்ல இருந்துச்சுன்னா மேக்னடிசத்துல வந்து மியூ நாட் வந்து நியூமரேட்டர்ல இருக்கும். சோ இது ரெண்டுமே நமக்கு வந்து சேம் டேர்ம் தான். இது என்னது, பெர்மிட்டிவிட்டி, இது பெர்மியபிலிட்டி. இது பெர்மிட்டிவிட்டி, இது பெர்மியபிலிட்டி. அப்ப நமக்கு இது நியூமரேட்டர் இருந்துச்சு, இது டினாமினேட்டர் இருக்கும். வேற எந்த மாற்றமும் பண்ண வேண்டியதில்லை. இந்த இடத்துல நமக்கு இ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், இங்க நமக்கு வந்து பி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். சரிங்களா. சோ எல்லாமே ஃபார்முலாஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து சேமா தான் இருக்கும். சிமிலர் கண்டிஷன்ஸ் தான் எல்லாமே நமக்கு வந்து லிட்டரலா சேமா தான் இருக்க போகுது. பட் ஒரே ஒரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க பாருங்க, இப்ப நம்ம இன்கேஸ் நான் இங்க நம்ம 1/4 எப்சிலான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, 1/4 எப்சிலான் எழுதுறேன். ஆனா இங்க எப்படி எழுதுறேன்னு பாத்தீங்கன்னா இந்த 1/எப்சிலான் பதிலா நமக்கு இதை வந்து மியூ நாட் நியூமரேட்டர்ல போடுவேன். அப்போ மியூ நாட் டிவைடட் பை 4 எழுத போறோம். அப்போ இங்க நான் k அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட்டும் இங்க நமக்கு அது இந்த மேக்னடிசம் பார்ட்ல நமக்கு வந்து மியூ நாட் டிவைடட் பை 4 அப்படின்ற நம்ம அதை யூஸ் பண்ண போறோம். சரியா. சோ கூலம்பி கான்ஸ்டன்ட்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட்டை நம்ம ஜஸ்ட் ஒரு ரீரைட் பண்ணி மேக்னடிசத்துல இருந்து அதே கான்ஸ்டன்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். வேறஸ் இங்க நமக்கு பெர்மிட்டிவிட்டி, இங்க நமக்கு பெர்மியபிலிட்டி. சரிங்களா. சோ அந்த மோரோவர் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இது ரெண்டுமே சிமிலர் டெஃபினிஷன். இந்த பெர்மிட்டிவிட்டி என்ன, பெர்மியபிலிட்டி என்னன்னா ஒரு ஸ்பேஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோ இல்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோ டிராவல் பண்ணக்கூடிய டெண்டன்சியோ அது எவ்வளவு பிளெக்சிபிளா இருக்கு அந்த ஸ்பேஸ் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணதான் பெர்மிட்டிவிட்டி. சரிங்களா. சோ அது எவ்வளவு பிளெக்சிபிளா இருக்கு. நமக்கு லிட்டரலா எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு ஆப்டிக்ஸ் நம்ம படிச்சுப்போம். ஆப்டிக்ஸ் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து எதை மீன் பண்ணுதோ அதே மாதிரி தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எதை மீன் பண்ணோம்னா ஒரு ஸ்பேஸ்ல ஒரு மீடியத்துல லைட் டிராவல் பண்ணக்கூடிய ஸ்பீடை டிஃபைன் பண்ண குவான்டிட்டி தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோ டிராவல் பண்ணக்கூடிய டெண்டன்சியை டிஃபைன் பண்ணக்கூடிய குவான்டிட்டி தான் பெர்மிட்டிவிட்டி. சரியா. இதுல இருந்து இன்னொரு விஷயம் தான், ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி will be equal to free space permittivity into medium permittivity. and இங்க நம்ம பார்க்கும்போது ரிலேட்டிவ் permeability will be equal to free space permeability into medium permeability. சரியா. இத மட்டும் பாத்துங்க. and ஆக்சிஸ் பாயிண்ட்ல இதோட ஃபார்முலா எப்படி பாருங்க. ஆக்சிஸ் பாயிண்ட்ல theta will be equal to 0. ஆக்சிஸ் பாயிண்ட்ல theta will be equal to 0. so theta நமக்கு 0 வந்துச்சுனா cos 0 டிகிரி வந்து நமக்கு 1. அப்ப 3 + 1 நமக்கு 4. அப்ப லிட்டரலா பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ஃபார்முலா எழுதுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் at ஆக்சிஸ் பாயிண்ட் will be equal to
கேபி டிவைட் பை ஆர் கியூப் இன்டூ 2 எழுதலாம். சரிங்களா? சோ இதே ஃபார்முலாவை நம்ம மேக்னெட்டிசத்துல எழுதணும்னா எப்படி எழுதலாம் பாருங்க. magnetic field lines along axial point will be equal to, அதாவது இங்க இருந்து நமக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல நம்ம magnetic field lines பார்க்கணும்னு வெச்சுக்கோங்க. magnetic field lines நமக்கு பார்க்கணும்னு வெச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. இங்க நமக்கு ஒரு magnetic field lines பாக்குறோம். சோ இங்க நம்ம பார்க்கும்போது இதவே நம்ம என்ன செய்யணும், k அப்படின்ற குவாண்டிட்டி இங்க என்னது 1/4 சோ அதுக்கு பதிலா என்ன செய்ய போறோம்னா μ0/4 எழுத போறோம். சோ k ஓட வேல்யூ நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. k ஓட வேல்யூ வந்து μ0/4 சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இந்த p அப்படின்றதுக்கு இது வந்து எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். இங்க நம்ம என்ன பேச போறோம், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். அதுக்கு என்ன ரெப்ரசன்ட் பண்ண போறோம், m அப்படி இன்க்ளூட் பண்ண போறோம். இங்க நமக்கு r கியூப் இருக்கா, இங்கேயுமே நமக்கு வந்து டைபோலோட சென்டர்ல இருந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் கிட்ட இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு r. சோ இங்க நமக்கு வந்து r கியூப் எழுதலாம். சரிங்களா? சோ ஓவரால் இங்க நம்ம என்ன செய்ய போறோம்னா 2 எழுத போறோம். தட்ஸ் இட். சரிங்களா? இப்போ இந்த டைரக்ஷன்ல வந்து எலக்ட்ரிக், இப்போ இந்த பாயிண்ட் நான் சூஸ் பண்ணிருக்கேன். இந்த பாயிண்ட்ல நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே, will be towards this side axis. இப்போ இந்த டைபோலோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா from negative to positive. நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் டைரக்ஷன் நெகட்டிவ், நமக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சரியா? எதுக்கு நான் இந்த டைரக்ஷன்ல போட்டுருக்கேன் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணிருக்கக்கூடிய பாயிண்ட் பக்கத்துல எந்த சார்ஜ் இருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் இருக்கும். சோ இதோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகமாக இருக்கும் நம்மளோட பாயிண்ட் மேல. சோ அதனால டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன் போட்டுருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். சரியா? சோ இதே நமக்கு வந்து பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் பாத்தீங்கன்னா இது ஈக்குவட்டோரியல் லைன் பாத்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல் லைன் அப்படின்றது வந்து இது நமக்கு ஈக்குவட்டோரியல் லைன். சோ இந்த ஈக்குவட்டோரியல் லைன்ல நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ல நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஈக்குவட்டோரியல் லைன்ல ஒரு லைன்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ண போறோம். இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் எப்படி இருக்க போகுதுன்றத நம்ம பார்க்க போறோம். சோ லிட்டரல் எங்க நம்ம பாத்தீங்கன்னா சேம் ஃபார்முலாவா இன்கேஸ் இங்க நமக்கு தீட்டா என்ன இருக்க போகுது 90 டிகிரி இருக்க போகுது. தீட்டா என்ன இருக்க போகுது 90 டிகிரி. நான் சூஸ் பண்ணிருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கும் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் இருக்கக்கூடிய லைனுக்கு எலக்ட்ரிக் டைபோல்ஸ் இருக்கக்கூடிய ஆங்கிளுக்கும் நமக்கு இடையில வந்து 90 டிகிரி இருக்கு. அதனால தீட்டா will be equal to 90 டிகிரி. சோ cos 90 டிகிரி அப்படின்றது நமக்கு வந்து 0. cos 90 டிகிரி நமக்கு 0. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மட்டும் கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 is nothing but 1. அப்ப லிட்டரல் என்ன செஞ்சுக்கோம்னா the electric field at a equatorial line, electric fields at equatorial line will be equal to kp divided by r cube எழுதலாமா? kp divided by r cube. சோ இங்க நம்ம kp எழுதும்போது மைனஸ் இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல the electric field lines will be equal to இந்த பாயிண்ட்ல இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பாருங்க. இங்க பாருங்க, லிட்டரலா இங்க இருந்து நமக்கு வந்து ஜஸ்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் போமா, அதாவது இந்த மாதிரி நமக்கு வந்து டிரா பண்ணலாம். சோ இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல ஒரு டான்ஜென்ட் எடுத்து நம்ம டிரா பண்ணோம்னா எப்படி இருக்கும், will be having இந்த மாதிரி நமக்கு இருக்கும். சோ இஃப் someone is asking இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் நமக்கு இந்த பர்టిక్యులர் பாயிண்ட் ஈக்குவட்டோரியல் பாயிண்ட்ல will be having towards leftward. ஆனா டைபோல் பாத்தீங்கன்னா towards rightward இருக்கு. டைபோல் நமக்கு towards rightward இருக்கு. இப்போ நம்மளோட ஆங்கிள் பாத்தீங்கன்னா நானு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இந்த எலக்ட்ரிக் இது வந்து டைபோல் மொமெண்ட், இது நமக்கு டைபோல் மொமெண்ட் வந்து இந்த டைரக்ஷனுக்கு இந்த டைரக்ஷனுக்கு towards rightward இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட்வர்ட் இருக்கு. சோ இது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கனால நம்ம நெகட்டிவ் சிம்பிள் இன்க்ளூட் பண்ண போறோம். வேர் k is equal to 1/4/ε0. அதே மாதிரி இங்க நம்ம யூஸ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த ஈக்குவட்டல் லைன்ஸ் will be equal to மைனஸ், அதே மாதிரி மைனஸ் μ0/4π இங்க எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் இருக்கா, இங்க நமக்கு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் டிவைடட் பை r கியூப். அவ்வளவுதான். சரிங்களா? எல்லாமே நமக்கு சிமிலரான விஷயம் தான். சோ உங்களுக்கு ஜஸ்ட் இங்க வந்து ஒரு அனாலஜி கொடுத்துருக்கோம். நீங்க வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோ. உங்களோட புக்ஸ்லயும் இதே மாதிரி ஒரு டேபிள் இருக்கும். அதனால திங்க் காஸ் லா ஃபார் மேக்னெட்டிசம் அப்படின்றது நமக்கு காஸ் லா ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நம்ம பார்த்துடலாம். காஸ் லா ஃபார் ஒரு ஸ்பேஸ்ல நமக்கு ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சார்ஜ் சுத்தி நமக்கு வந்து ஒரு இமேஜினரியா ஒரு சர்ஃபேஸ் நம்ம டிரா பண்ண போறோம். அந்த சர்ஃபேஸ் நமக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் தான் நம்ம என்ன சொல்ல போறோம்னா ஃப்ளக்ஸ் will be equal to q inside divided by epsilon naught னு சொல்ல போறோம். இந்த ஃப்ளக்ஸ் நம்ம எப்படி கூட சொல்லலாம்னா for a closed interval of E dot ds will be equal to q inside divided by epsilon naught. அதாவது ஒரு ஸ்பேஸுமே நம்ம தனித்தனியா பேச போறோம். ஒரு ஸ்பேஸுமே நம்ம வந்து தனித்தனியா பேசும்போது அந்த பர்టిక్యులர் சர்ஃபேஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் will be equal. அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகே, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். சோ இந்த ஸ்மால் போர்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் நம்ம ஃபுல்லாமே ஆட் பண்ண போறோம். அது எல்லாத்தையுமே ஓவரால் இன்டகிரேட் பண்ணி நம்ம ஆட் பண்ணி வச்சிருந்தோம்னா that will be equal to q inside divided by epsilon naught அப்படின்ற வேல்யூ இருக்கும். இதுவே நம்ம மேக்னெட்டிசத்துக்கு பேசும்போது நமக்கு வந்து 0 ன்னு சொல்ல போறோம். ஏன்னா சோ லிட்டரலா பாத்தீங்கன்னா இப்போ இங்க நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது நமக்கு ஒரு பார் மேக்னெட் இருக்கு. இந்த பார் மேக்னெட்ல
எய்தர் குவான்டிட்டி என்ன செய்ய போறோம், ஏதாச்சும் ஒரு ரேண்டமான பொசிஷன்ல நம்ம ஒரு 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 ரேண்டமான பொசிஷன் நமக்கு என்ன செய்ய போறோம், ஒரு ஒரு ஸ்பேஸ் ஒரு லூப் எடுக்க போறோம். சோ இந்த லூப்ல நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் என்டரிங் வில் பி ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் எக்ஸிட்டிங். அப்ப இந்த நம்ம எந்த லூப் எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு லூப் எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு என்ன ஆகும்னா, இது நார்த் போல் சவுத் போல் எடுத்துக்கோங்க. நார்த் போல் டு சவுத் போல் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, நார்த் போல் டு சவுத் போல். இப்போ ரேண்டமா நம்ம எந்த பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணாலும் பாருங்க, இங்க நம்ம சூஸ் பண்ணாலும் இல்ல இங்க நம்ம சூஸ் பண்ணாலும் அந்த ஃபீல்டுக்குள்ள அந்த லூப்புக்குள்ள நமக்கு ஏதாச்சும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்குமா இருக்காதுன்னு கேட்டா கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஏன்னா எத்தனை லைன்ஸ் வந்து உள்ள என்டர் ஆகுதோ அத்தனை லைன்ஸ் வந்து வெளியில போயிடும். ஆனா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பொறுத்த அளவுக்கு இதே ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் சுத்தி இமேஜினரி ஒரு சர்ஃபேஸ் நம்ம டிரா பண்ணோம்னா வெளியில வந்து எல்லா லைன்ஸும் நமக்கு வெளியில தான் வந்துகிட்டு இருக்கு. எல்லா லைன்ஸும் நமக்கு வந்து வெளியில தான் வந்துகிட்டு இருக்கு. சோ இதுக்கு நமக்கு வந்து ஃப்ளெக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஆனா இங்க இந்த ஜோன்ல நமக்கு இந்த லூப் நம்ம பொறுத்த அளவுக்கு நமக்கு ஃப்ளெக்ஸ் நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் ஃபார் க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் b டாட் ds is equal to 0 in magnetism. ஓகே, இதனால என்ன சொல்ல போறோம்னா there will not be any existence of monopole. ஓகே, no monopole existence சொல்ல போறோம். சரிங்களா? ரைட். சோ நெக்ஸ்ட் பாருங்க. இன்னைக்கு இது எல்லாமே இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்டான டெர்மினாலஜிஸ். ஓகே, இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். லிசன், நான் ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் மேக்னடைசிங் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. மேக்னடைசிங் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம்னா ஹைச் அப்படின்ற ஒரு டேர்ம்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். மேக்னடைசிங் ஃபீல்ட் இன்டென்சிட்டி லிட்டரலா பாருங்க, இந்த டேர்ம் எதை மீன் பண்ணுதுன்னா மேக்னடைசிங் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. நம்ம ஒரு மெட்டீரியல் நம்ம மேக்னடைஸ் பண்ணணும். இது வந்து ஒரு எக்ஸ்டர்னலான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம பிளேஸ் பண்ணிருப்போம். சோ நம்ம எவ்வளவு எக்ஸ்டர்னலா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வச்சிருந்தாலும் இது கன்சியூம் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து கன்சியூம் பண்ற எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து கன்சியூம் பண்றது அப்படின்றது தான் அது மேக்னடைசிங் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. லிட்டரலா பாத்தீங்கன்னா the field required to magnetize the material. சோ இத உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரெண்டு இட்லி கொடுத்தாங்கன்னா நீங்க 2 இட்லி மட்டும் சாப்பிட்டு எந்திரிச்சிருவீங்க. 3 இட்லி சாப்பிட்டு கொடுத்தாங்கன்னா 3 இட்லி மட்டும் சாப்பிட்டு எந்திரிச்சிருவீங்க. ஒருவேளை உங்களால ஒரு 5 இட்லி வரைக்கும் சாப்பிடுறதுக்கான டெண்டன்சி இருக்கு. சரிங்களா? சோ 4 இட்லி கொடுத்தாங்கன்னா நீங்க 4 இட்லி சாப்பிட்டு எந்திரிச்சிருவீங்க. ஒருவேளை உங்களுக்கு 10 இட்லி கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் நம்மளால எவ்வளவு சாப்பிட முடியும்னா 5 இட்லி வரைக்கும் நம்மளால சாப்பிட முடியும். அந்த 5 இட்லி அப்படின்றத அப்ப நமக்கு 10 இட்லி கொடுக்கும் போது நமக்கு 5 இட்லி எடுக்க முடியும். சரிங்களா? அப்போ கொடுக்கறது அதிகமா கொடுத்தாங்கன்னா நம்ம இன்டேக்கும் நமக்கு அதிகமா இன்டேக் பண்ண போறோம். கம்மியா கொடுத்தாங்கன்னா நமக்கு கம்மியா இன்டேக் பண்ண போறோம். இதே விஷயம் தான் இங்க நடக்கும். இப்போ நம்ம வெளியில இருந்து எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் நம்ம கொடுக்க போறோம். எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் நம்ம கொடுக்கும்போது இந்த மெட்டீரியல் வந்து இன்டேக் பண்ணக்கூடிய டெண்டன்சியும் அது ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேக்னடைசிங் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பீன்னு சொல்ல போறேன். ஓகே, சோ நம்ம இந்த ஹைட் அப்படின்றது வந்து மேக்னடைசிங் ஃபீல்ட் ரெக்வயர்ட் டு மேக்னடைஸ் தி மெட்டீரியல். இந்த பார் அந்த மெட்டீரியல் நம்ம மேக்னடைஸ் பண்றதுக்கு தேவையான மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான். சோ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்திருக்கோம்னா ஒரு மெட்டீரியல் நம்ம எப்படி மேக்னடைஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, சோ யூசுவலா ஒரு மெட்டீரியல் என்ன செய்வோம்னா பயங்கரமா ஹீட் பண்ணிடுவோம். மேக்னெட்டா மாத்தக்கூடிய மெட்டீரியல் மாத்தணும் அப்படின்ற இருக்கக்கூடிய மெட்டீரியல் நம்ம பயங்கரமா ஹீட் பண்ணி ஒரு எக்ஸ்டர்னலான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல அதை பிளேஸ் பண்ணிடுவோம். ஒரு எக்ஸ்டர்னலான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதை பிளேஸ் பண்ணும்போது ஆப்வியஸ் என்ன செஞ்சோம்னா அது வந்து மேக்னெட்டா கன்வெர்ட் ஆயிரும் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு பார் மேக்னெட் எல்லாமே நமக்கு வந்து அந்த மாதிரி கிரியேட் ஆனதுதான். சரிங்களா? சோ இந்த கிவன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது வந்து அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். இது வந்து அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சோ நமக்கு இப்ப நமக்கு இதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாமா, இந்த ப்ரொபோர்ஷனல் டெசிமல் ரிமூவ் பண்ணிருக்காக b divided by mu naught எழுதிக்கலாமா? சோ இது வந்து this is நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இந்த ஹைட்ஸ் அப்படின்றது என்னது மேக்னடைசிங் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, b அப்படின்றது வந்து அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சோ அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்தா அதிகமான நம்ம இன்டேக் அந்த மெட்டீரியல் அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதை சாப்பிட முடியும். சாப்பிட்டு அது மேக்னெட்டா கனெக்ட் ஆக முடியும். சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா சோ இதை இன்னும் கொஞ்சம் ரீஃபைன் பண்ணணும்னா சோ லிட்டரலா நம்ம இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு சொல்லியிருந்தேன். அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்க இருந்து எடுக்க முடியும்னா ஒரு சாலினாய்டு இருப்பாங்க. சோ அந்த சாலினாய்டுக்குள்ளதான் நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்கும். சோ நான் ஒரு சாலினாய்டுனால கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் நம்ம எப்படி சொல்லுவோம்னா b is equal to mu naught n9 எழுதுவோம். சோ இது நம்ம எழுதும்போது h is equal to இந்த b க்கு பதிலா mu naught n9 divided by mu naught எழுதலாம். அப்படி இல்லாட்டினா h will be equal to n9 மட்டும் எழுதலாம். இந்த n அப்படின்றது என்னது,
number of turns per unit length. Okay, number of turns per unit length. Per unit length. எங்க சாலினாய்டுல. ஓகே, சாலினாய்டுல நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இது வந்து கரண்ட் இன் தி கண்டக்டர். கரண்ட் இன் சாலினாய்டு. சரிங்களா? சோ அந்த ஃபார்முலா எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு டேர்ம் நம்ம பார்க்கும்போது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படின்ற இன்னொரு டேர்ம். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படின்றது நான் கொடுக்குற இட்லி வந்து நம்ம சாப்பிட்டாச்சு. நீங்க 5 இட்லி சாப்பிட்டுக்கலாம், 3 இட்லி, 2 இட்லி, எத்தனை இட்லி சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு எனக்கு எவ்வளவு தூரம் சக்தி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றதுதான் நமக்கு வந்து இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். அப்போ லிட்டரலா என்ன செஞ்சிருக்கோம், இப்ப நமக்கு உள்ள இதுக்கு முன்னாடி இப்ப டேர்ம் ஃபுல்லாமே நம்ம வெளியில பேசியிருந்தோம். இப்போ நம்ம எந்த மெட்டீரியல் நம்ம மேக்னடைஸ் பண்ணணுமோ அந்த மெட்டீரியல் நம்ம அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவோ நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு அதை சாப்பிட்டுட்டு இது என்ன செய்யணும், மறுபடியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேக்னெட்டா கன்வெர்ட் ஆகும்ல. அப்படி கன்வெர்ட் ஆகும்போது இது எவ்வளவு தூரம் இதுல வந்து மேக்னெட்டிக் டெண்டன்சி நமக்கு வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றதான் அது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படின்றது சொல்லலாம். சோ இப்ப என்னன்னா, இப்ப நமக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லாமே இதுல தான் இருக்கு. இப்ப நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே நம்மளோட பார் மேக்னெட்ல தான் இருக்கு, நம்மளோட மேக்னெட்ல தான் இருக்கு. இதான் இப்ப இதை என்ன சொல்ல போறோம்னா, இதை எப்படி டிஃபைன் பண்ண போறோம்னா, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் the field required to magnetize the material அப்படின்றது மேக்னடைசிங் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம்னா, I அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். I ஒரு மெட்டீரியல் வந்து நமக்கு மேக்னடைஸ் ஆயிடுச்சுன்னா I அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு எக்ஸாக்ட் அந்த மாதிரி I அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ண போறோம். சோ அந்த I அப்படின்றது வந்து இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படின்றது நம்ம குறிக்கக்கூடிய டேர்ம் வந்து how much the material is magnetized அப்படின்னு எழுதலாம். ஓகே, how much the எவ்வளவு தூரம் மேக்னடைஸ் ஆயிருக்கோ அப்படின்றது, how much the material is magnetized. சரிங்களா? இது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். சோ லிட்டரலா பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மெட்டீரியல் வந்து எப்படி நமக்கு நல்ல மேக்னடைஸ் ஆயிருக்கு இல்ல கம்மியான மேக்னடைஸ் ஆயிருக்கு அப்படின்றது நான் எப்ப சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்ப நமக்கு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஞாபகத்துக்கு சொல்றேன். இப்ப நம்ம என்ன செய்யணும், நல்லா சாப்பிட்டுட்டு வந்து எனக்கு வந்து கை மட்டும் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு ஃபன்னியா இருக்கும். இல்லன்னா எனக்கு வந்து தலை மட்டும் எனக்கு ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளவு ஃபன்னியா இருக்கும். அப்போ நமக்கு எனர்ஜி எப்படி டிஸ்ட்ரிபியூட் இருக்கணும்னா, நமக்கு உடம்பு ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் இருந்தா நமக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எனக்கு அப்பர் பாடி மட்டும் நான் ரொம்ப ஆக்டிவா இருப்பேன், எனக்கு ரொம்ப உட்கார்ந்துட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இன்னமும் சஃபிஷியன்ட் எனர்ஜி கிடைக்கலன்னு தான் அர்த்தம். அப்போ இப்ப என்ன மீனிங்னா, ஒருவேளை எவ்வளவு தூரம் டைபோல்ஸ் ஆக்சுவலா என்ன, ஒரு மெட்டீரியல் வந்து மேக்னெட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு டைபோல்ஸ் வந்து கிரியேட் ஆகணும். ஓகே, டைபோல்ஸ் நமக்கு கிரியேட் ஆகணும். டைபோல் கிரியேஷன் லீட்ஸ் மேக்னடைசேஷன். டைபோல் எவ்வளவு தூரம் நமக்கு டைபோல்ஸ் கிரியேட் ஆயிருக்கோ அவ்வளவு தூரம் அந்த மெட்டீரியல் வந்து நல்ல மேக்னடைஸ் ஆயிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எவ்வளவு தூரம் அந்த மெட்டீரியல் நமக்கு டைபோல்ஸ் கிரியேட் ஆயிருக்கோ அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு இதுல வந்து நல்ல அது வந்து மேக்னடைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ நல்ல எவ்வளவு தூரம் டைபோல் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம எப்படி மெஷர் முடியுமா, இந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்ஸ் கிரியேட்டட் ஓவர் யூனிட் வால்யூம் எழுதலாமா. சோ இப்போ நமக்கு இந்த I அப்படின்றத எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம்னா, இந்த I அப்படின்றத மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் கிரியேட்டட் பெர் யூனிட் வால்யூம் எழுதலாமா. இது வந்து டைபோல் மொமெண்ட். ஓகே, டைபோல் மொமெண்ட் அப்படின்றது நமக்கு இந்த மாதிரி நம்ம ஆரம் போட்டுக்கல, which means நமக்கு நார்த் போல் சவுத் போல் இது நேச்சுரலாவே இருக்கும். ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஃபீல்டு நம்ம வைக்கும் போது கண்டிப்பா அதுல வந்து ஒரு ஃபீல்டு நமக்கு கிரியேட் ஆகும், அந்த மெட்டீரியல் நமக்கு ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகும். சோ எவ்வளவு வால்யூம்ல அது கிரியேட் ஆகிட்டு அந்த டைபோல் மொமெண்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கும் அவ்வளவு தூரம் அது நல்ல மேக்னடைஸ் ஆயிருக்கு அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? சோ விச் மீன்ஸ் நம்ம இப்ப நம்ம பேசும்போது நமக்கு உடம்பு ஃபுல்லா நமக்கு வந்து சக்தி கிரியேட் ஆச்சுன்னா, நம்மளோட பாடி ஃபுல்லாமே நம்ம ரொம்ப ஆக்டிவா இருந்தோம்னா ஏன்னா நமக்கு நல்லா சாப்பிட்டுருக்கும், நமக்கு வந்து நல்ல எனர்ஜி கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ நமக்கு இன்கேஸ் நமக்கு ரொம்ப ஒரு என்னால பாதி போர்ஷன் தான் எனக்கு வந்து ஆக்டிவா செயல்படும் அப்படின்னா நமக்கு இன்னமும் சஃபிஷியன்டான எனர்ஜி கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். இன்னமும் நமக்கு வந்து அந்த எனர்ஜி நமக்கு கிரியேட் ஆகும்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ ஒரு போர்ஷன் மட்டும் நமக்கு டைபோல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு போர்ஷன் கிரியேட் ஆகாது, நம்பர் ஆஃப் டைபோல்ஸ் வந்து கிரியேஷன் நமக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து கம்மியான மேக்னடைஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். நிறைய டைபோல்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து நல்ல மேக்னடைஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ மோரோவர் இது என்ன சொல்லுங்க, இது அப்படி கூட எழுதலாமா. ஓகே, இது வந்து போதும். இதுக்கப்புறம் நான் இன்னொரு டேர்ம் நான் சொல்ல போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா சசப்டபிலிட்டி அப்படின்னு ஒரு டேர்ம். சசப்டபிலிட்டி இந்த சசப்டபிலிட்டி அப்படின்றது ஒண்ணுமே இல்ல, இன்புட் நமக்கு லைக் எப்படி பார்த்தோம்னா நமக்கு இன்புட்டுக்கு அவுட்புட்டுக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ தான். இதுல இன்புட் அப்படின்றது வந்து இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசிங் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, அது எவ்வளவு தூரம் சாப்பிடுது, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அது எவ்வளவு தூரம் மேக்னடைஸ் ஆயிருக்கு, இந்த ரெண்டு கடையில இருக்கக்கூடிய ரேஷியோ தான் அது சசப்டபிலிட்டி. சோ லிட்டரலா என்ன செஞ்சுக்கலாம்னா, இப்போ நம்ம ஒரு பார் மேட் வச்சிருக்கோம்,
which means நல்லா சாப்பிட்டுச்சுன்னா நல்ல மேக்னடைஸ் ஆயிரும். இதான் லிட்டரலான மீனிங். அது நல்லா சாப்பிட்டுச்சு, ஃபீல்டு நல்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் நல்லா சாப்பிட்டுச்சுன்னா அது நல்ல மேக்னடைஸ் ஆயிருக்கும். இதான் மீனிங். அப்ப என்ன செஞ்சுக்கலாம்னா the intensity of magnetization will be directly proportional to மேக்னடைசிங் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. மேக்னடைசிங் ஃபீல்டு நம்ம எவ்வளவு ஃபீல்டு நமக்கு கொடுக்குறோம் அப்படின்றத முக்கியம். ஓகே, சோ which means நமக்கு எவ்வளவு ஃபீல்டு அது சாப்பிட்டுருது. சோ அதிகமான ஃபீல்டு அதை சாப்பிட்டுச்சுன்னா அது நல்ல மேக்னடைஸ் ஆயிரும். சோ the intensity of magnetization will be directly proportional to magnetizing field intensity. நான் எழுதிடுறேன். intensity of magnetizing field intensity. சரிங்களா? சோ லிட்டரலா இந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பல் ரிமூவ் பண்றதுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், I is equal to susceptibility இன்க்ளூட் பண்ண போறோம். சோ susceptibility தான் அது I divided by H. சோ இத வச்சு தான் நம்ம ரொம்ப பெரிய விஷயத்தை சொல்ல போறோம். இது வந்து ஒரு முக்கியமான ஃபார்முலா. இத தான் இன்னொரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒண்ணே தான், relative permeability, relative permeability, relative permeability, relative permeability, relative permeability, relative permeability. இந்த relative permeability என்னன்னு பாத்தீங்கன்னா சீரிசன் 1 plus susceptibility ன்னு சொல்ல போறேன். relative permeability will be equal to 1 plus susceptibility. இப்போ listen, இப்போ நமக்கு ஒரே ஒரு assumption கொடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஒரு external magnetic field இருக்கு. இந்த external magnetic field நம்ம ஒரு மெட்டீரியல் வைக்க போறோம். இது நமக்கு வந்து கிரியேஷன் ஆஃப் டைபோல்ஸ் வந்து கிரியேட் இருக்கு. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இந்த ஃபீல்டுல மட்டும் இந்த பாயிண்ட்ல இந்த இதை மட்டும் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும்னா கண்டிப்பா நமக்கு இது எக்ஸ்டர்னல் ஃபீல்டு தான். இது வந்து அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். ஓகே, சோ இதை என்ன செஞ்சுக்கலாம்னா the net magnetic field inside will be equal to relative permeability times the relative permeability times the applied magnetic field எழுத போறோம். இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஓகே, சோ இந்த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அப்படின்றது அந்த பர்டிகுலர் மெட்டீரியல்ல எவ்வளவு தூரம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றதோட ஒரு டெண்டன்சி, ஒரு குவாலிட்டி. ஓகே, அந்த மெட்டீரியல் வந்து எவ்வளவு தூரம் கன்சியூம் பண்ண முடியும் அப்படின்றதோட வேல்யூ தான் அது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, சோ அந்த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் will be equal to 1 plus இது நமக்கு ரெண்டு ஃபார்முலா நமக்கு முக்கியமான ஃபார்முலா. ரைட், சோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் நம்ம பாத்துறலாம். இதை வச்சுதான் என்ன சொல்ல போறோம்னா, நமக்கு மெட்டீரியல்ஸ் நமக்கு 3 கிளாசிஃபை பண்ண போறோம். இதை வச்சு நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து 3 கிளாசிஃபை பண்ண போறோம். ஒன்னு வந்து டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். இப்போ நம்ம இருக்கிற எல்லா மெட்டீரியலுமே நமக்கு மேக்னெட்டிக் அட்ராக்ட் ஆகுமா? நம்ம டெஃபினட்டா கிடையாது. ஓகே, அயன் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் வந்து பார் மெட்டல் வந்து டக்குன்னு அட்ராக்ட் ஆகும். இதே நீங்க வேற ஏதாச்சும் ஒரு நம்ம காயின் எடுத்துக்கோங்க. நம்மளோட காயின் இருக்கு இல்லையா? சோ நம்மளோட காயின் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 1 ரூபி 2 ரூபி காயின்ஸ், அந்த காயின்ஸுமே நமக்கு வந்து அட்ராக்ட் ஆகும். ஆனா சில காயின்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாசா இந்த மாதிரி ஃப்ரூட்டி இந்த மாதிரி கலர் கொடுப்போம்ல, ஒரு பாட்டில் கொடுப்போம்ல. சோ அதோட டாப்ல நமக்கு வந்து ஒரு மெட்டீரியல் இருக்கும். ஓகே, சோ அந்த டாப்மே நமக்கு வந்து பார் மேக்னெட்டிக் வந்து அட்ராக்ட் ஆகுமானா அந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆகாது. சோ ஒரு மெட்டீரியல் நமக்கு மேக்னெட்டிக் நமக்கு அட்ராக்டிங் நேச்சர் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு பிளாஸ்டிக் வந்து அட்ராக்ட் ஆக மாட்டேங்குது, ஒரு அயன் பார் வந்து நல்லா அட்ராக்ட் ஆகுது, ஒரு பேப்பர் நமக்கு அட்ராக்ட் ஆக மாட்டேங்குது, சில மெட்டீரியல்ஸ் வந்து லைட்டா அட்ராக்ட் ஆகும். சோ இது எல்லாத்தையும் நம்ம எதனால அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். டியூ டு த கிரியேஷன் ஆஃப் டைபோல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒருவேளை நம்ம அந்த பார் மேக்னெட் பக்கத்துல கொண்டு வரும்போது நம்மளோட மெட்டீரியல்ஸ் வந்து டைபோல்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா அது அட்ராக்ட் ஆகும். நம்மளோட மெட்டீரியல்ஸ் வந்து டைபோல் கிரியேட் ஆகாம இருந்துச்சுன்னா அது அட்ராக்ட் ஆகாது. இவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, டைபோல் மொமெண்ட்க்கு நமக்கு டைபோல் மொமெண்ட்ல வந்து எல்லாமே நமக்கு வந்து பேர்ட் எலக்ட்ரான்ஸா இருக்கும். அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கவே இருக்காது. நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்காது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலை நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டுல வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டுல நம்ம வச்சோம்னா இந்த மெட்டீரியல் வந்து மேக்னடைஸ் ஆயிரும். ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல நமக்கு மேக்னடைஸ் ஆகும். which means நமக்கு இந்த மாதிரி டைரக்ஷன் அது மேக்னடைஸ் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி நம்ம டைரக்ஷன் மேக்னடைஸ் ஆகும்போது கண்டிப்பா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, the material moves from strong field to weak field. சரிங்களா? இப்ப இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல நமக்கு நார்த் போல் இருக்கிற மாதிரி இருக்கு. அசியூம் பண்ணிக்கோங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து இது நமக்கு மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் நமக்கு வந்து
மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் கிரியேட் இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிரியேட் இருக்கு. சோ ஆரம் இருக்கு இந்த சைடு போட்டு இருக்குன்னா இது வந்து நார்த் போல், இது வந்து சவுத் போல். சோ இந்த நார்த் போலும் இந்த நார்த் போல் இந்த நார்த் போலும் நமக்கு ரிப்பல் ஆகுமா? அப்ப என்ன செய்யும்னா இது இப்படிதான் விலகி இது இப்படி விலகி போதா இது ட்ரை பண்ணும், இது இப்படி விலகி போதா அதை ட்ரை பண்ணும். அதனால என்னமோ நமக்கு இந்த டயமண்டிக் மெட்டீரியல் பொறுத்த அளவுக்கு ஒருவேளை எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்சோம்னா இட் வில் பி மூவிங் ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் அப்ளை. நமக்கு இருக்கக்கூடிய ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் மூவ் ஆகும். அப்படி இல்லாட்டா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீல்டுல இருந்து ஒரு வீக்கான ஃபீல்டுக்கு அது மூவ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, சோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா நமக்கு சசப்டபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு I divided by Hனா I divided by H. இப்போ மேக்னடைசேஷன் நடக்கலையா? கண்டிப்பா நடந்திருக்கு, ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன் நடந்திருக்கு. அப்போ மேக்னடைசேஷன் நடந்திருக்கு, ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன் நடந்திருக்கு. அப்ப என்ன செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம நெகட்டிவ் சிம்பிள் நமக்கு வந்து சசப்டபிலிட்டி வரும். நெகட்டிவ் சிம்பிள் ஸ்மால் நெகட்டிவ் வரும், ஸ்மால் நெகட்டிவ் சரிங்களா? அப்போ இஃப் ஐம் சேயிங் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 plus சசப்டபிலிட்டி அப்படின்னா கண்டிப்பா ஸ்மால் சசப்டபிலிட்டி நமக்கு ஸ்மால் நெகட்டிவ் இருக்க போகுது. நம்ம அதிகமா கொடுக்க போறோம், கம்மியா மேக்னடைஸ் ஆயிருக்கு, ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன் மேக்னடைஸ் ஆக போகுது. நம்ம அதிகமான கொடுக்க வேல்யூ வந்து இது பிக் வேல்யூ, இது வந்து ஸ்மால் வேல்யூ. ஒரு பிக் வேல்யூ ஸ்மால் வேல்யூ நம்ம டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? நமக்கு வந்து லிட்டரலா ஒரு ஃபிராக்ஷன் நமக்கு வேல்யூ நமக்கு கிடைக்கும். சோ லெட்ஸ் சே நமக்கு வந்து 0.5 எடுத்துக்கலாம். சோ இன் கேஸ் நம்மளோட சசப்டபிலிட்டி 0.5 இருக்கு, இல்ல 1/2 ஒரு ஃபிராக்ஷன் இருந்துச்சுன்னா 1 plus 1.5 அப்படின்றது நமக்கு லிட்டரலா 1க்கு மேல 1 விட அதிகமா தான் இருக்க போகுது. எனி ஃபிராக்ஷன். சோ எனி ஃபிராக்ஷன் 1 விட அதிகமா இருக்க போகுது. அதனால இங்க நமக்கு சசப்டபிலிட்டி will be always greater than that of 1. கரெக்ட்டா? இங்க பாருங்க, டயமண்டிக் மெட்டீரியல் பார்த்தோம்னா இப்போ நம்ம கொடுத்துருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அது அதிகமா நமக்கு கம்மியான மேக்னடைஸ் ஆக போகுது, ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு மேக்னடைஸ் ஆக போகுது. சோ சசப்டபிலிட்டி வில் பி நெகட்டிவ், ஸ்மால் நெகட்டிவ் நம்ம சொல்லியாச்சு. சசப்டபிலிட்டி வில் பி நெகட்டிவ். அப்போ சசப்டபிலிட்டி நெகட்டிவ் இருந்துச்சு, நமக்கு ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி என்ன இருக்கும்? ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இஸ் நதிங் பட் 1 plus சசப்டபிலிட்டி. கரெக்ட்டா? இப்போ சசப்டபிலிட்டி வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்மால் நெகட்டிவ் சொல்லியாச்சு, அப்போ நெகட்டிவ்னா 1 minus something. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 அப்படின்னா கண்டிப்பா லிட்டரல் அதுவும் என்ன செஞ்சுக்கணும், ஒரு 1 விட ரொம்ப கம்மியா தான் அது இருக்கணும்னு அர்த்தம். அப்போ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் -0.5 0.2 -3 divided by 4 அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபிராக்ஷன் இருக்கும் போது அப்போ 1 minus some fraction ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்றது வந்து will be less than 1, 1 விட ரொம்ப கம்மியா தான் இருக்க போகுது. சரியா? சோ அதனால ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி will be less than that of 1. அண்ட் அகைன் நமக்கு வந்து இது நமக்கு வந்து ஜெனரலா தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? அண்ட் இது தாண்டி நமக்கு வந்து நெக்ஸ்ட் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல். இந்த பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் பொறுத்த அளவுக்கு லிட்டரலா we are having dipoles. இங்க நம்ம பாத்தீங்கன்னா there are dipoles, there is dipole availability. அதாவது அந்த மெட்டீரியல் உங்களுக்கு வந்து டைபோல்ஸ் வந்து இருக்கும், எக்ஸிஸ்டன்ஸா இருக்கும். ஒன்ஸ் நமக்கு இதை வந்து எக்ஸ்டர்னல் ஃபீல்டர்ல வைக்கும் போது இதுல இருக்கக்கூடிய டைபோல்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி அலைன் ஆகும் பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம அலைன் ஆகும், இந்த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலைன் ஆகும். இப்போ இந்த மெட்டீரியல் பொறுத்த அளவுக்கு தான் நமக்கு நம்ம வைக்கும் போது கண்டிப்பா நம்மளோட மெட்டீரியல் அது அட்ராக்ட் ஆகும். ஏன்னா நம்ம வைக்கிறது இது நார்த், இது நம்ம எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா இது வந்து சவுத் எழுதலாம், நார்த் எழுதலாம். இப்போ இந்த சவுத் நார்த் இது என்ன செய்யும்? அட்ராக்ட் ஆகும். கரெக்டா? அட்ராக்ட் ஆகும். அப்போ ஒரு பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வைக்கும் போது கண்டிப்பா it will be having attraction. அப்ப அட்ராக்ஷன் சொல்லும்போது moves from ஒரு வீக் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அட்ராக்ட் ஆகுது. ஓகே, சோ இன் கேஸ் நமக்கு பவர் பக்கத்துல வச்சிருந்தாலும் அது மறுபடியும் வந்து ஒட்டிக்கும். ஓகே, சோ இது வந்து moves from weak field to strong field. சரிங்களா? இது இன்னொரு விஷயம். பாராமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சாம்சம். இப்போ நம்ம அந்த ஃபிராக்ஷனை பார்க்க போறோம். சசப்டபிலிட்டி பாருங்களேன். சசப்டபிலிட்டி will be equal to H divided by I. கரெக்டா? சோ இங்க என்ன நடந்திருக்குன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு அது மேக்னடைஸ் ஆயிருக்கு, நம்ம கொடுக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்க்கு வந்து அது மேக்னடைஸ் ஆயிருக்கு, ஆனா கொஞ்சமா மேக்னடைஸ் ஆயிருக்கு. அதே டைரக்ஷன் தான் மேக்னடைஸ் ஆயிருக்கு. சோ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீல்டுக்கு அதே டைரக்ஷன் நமக்கு மேக்னடைஸ் ஆயிருக்கு, ஆனா கொஞ்சமா மேக்னடைஸ் ஆயிருக்கு. அப்ப லிட்டரலா இங்க என்ன செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா சசப்டபிலிட்டி will be small positive எழுதலாம். susceptibility will be small positive. And another thing, next விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. சோ ஸ்மால் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னாலும் லிட்டரலா இப்போ ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி will be equal to 1 plus susceptibility. அப்போ இது வந்து பாசிட்டிவா தான் இருக்குன்னா இது பாசிட்டிவ் எனி ஃபிராக்ஷன் இருக்கும் 1.5 ஏதோ ஒரு சும்மா ஸ்மால் 0.2 0.3 அந்த மாதிரி எப்படி பார்த்தாலும் 1 விட அதிகமா தான் இருந்திருக்கணும். அப்போ ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி will be always greater than or equal to 1. 1 விட அதிகமா தான் இருக்கும். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி will always be greater than or equal to 1. சரிங்களா? ஓகே, 0 விட அது அதிகமா இருக்கணும். அண்ட் ஓகே,
ஸ்மால் பாசிட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இது பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல். இது ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆஃப் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் நமக்கு எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆஃப் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் நம்ம ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆஃப் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல், எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆஃப் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல். சோ எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆஃப் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்னன்னா, சரி ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஒரு பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் வைக்கும்போது அது வந்து அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும் போது, ஓகே, ஒரு நம்மளோட பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல், இது நமக்கு ஒரு பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல். இந்த பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் நம்ம வைக்கும்போது, இது நாட் ஸ்கூல், இது எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் நம்ம வைக்கும்போது கண்டிப்பா இந்த பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து அட்ராக்ட் ஆக போகுது. ஆனா ரொம்ப பயங்கரமா அட்ராக்ட் ஆகக்கூடிய நேச்சர் இருக்கக்கூடியது என்னது, ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். சோ விச் மீன்ஸ் இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் நமக்கு சின்ன விஷயத்தை பார்க்க போறோம். we are having some terms called domains. இந்த இடத்துல வந்து டொமைன்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் நமக்கு கிரியேட் ஆகும், சொல்ல போறோம். இந்த டொமைன்ஸ்ல வந்து ஒரு டொமைன்லயும் நமக்கு வந்து டைபோல்ஸ் வந்து ஒரு டைரக்ஷன் இருக்கும். ஒரு டொமைன்லயும் டைபோல்ஸ் நமக்கு வந்து ஒரு டைரக்ஷன் இருக்கும். சரிங்களா? ஓகே, சோ ஒரு டைரக்ஷன் இருக்கும். இப்போ இத வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்ல நம்ம வைக்கணும்னா, இத வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்ல நம்ம வச்சோம்னா, இத வந்து நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்ல நம்ம வச்சோம்னா கண்டிப்பா இந்த ஒரு டொமைனுமே என்னது, ஒரு டைரக்ஷனுமே இது அலைன் ஆக ஆரம்பிக்கும். சோ ஒன்ஸ் நமக்கு இத வச்சதுக்கு அப்புறம் எப்படி அலைன் ஆகும்னா, ஒரு டொமைனுமே நமக்கு வந்து அலைன் ஆக ஆரம்பிக்கும் இந்த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். இந்த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து அலைன் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ இதுல சில டொமைன்ஸ் மட்டும் அலைன் ஆகாம இருக்கும், சில டொமைன்ஸ் மட்டும் நமக்கு அலைன் ஆகாம இருக்கும். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, டியூ டு தி தெர்மல் எஜிடேஷன், அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்னால அந்த போர்ஷன் ஆஃப் டைபோல்ஸ் மட்டும் அலைன் ஆக முடியாது, நேச்சரலாவே அது அலைன் ஆக முடியாது. இது எதனாலனா டியூ டு தெர்மல் எஜிடேஷன். சரிங்களா? சோ this is something முக்கியம். and that's it. okay, so இது நமக்கு வந்து இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது. அந்த சசப்டபிலிட்டி பொறுத்த அளவுக்கு லிசன் HI. ஓகே, நம்ம எவ்வளவு தூரம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிசேஷன் கிரியேட் ஆகும். நம்ம கொடுக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிசேஷன் கிரியேட் ஆகும். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு கம்மியான மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்தாலே பரவாயில்ல, இதுல இருந்து அதிகமான ஒரு அதாவது செம்ம மேக்னெட்டைஸ் ஆயிருக்கும். இது ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். சோ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்கிறது ஸ்பெஷலான மெட்டீரியல். ஏன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கம்மியான ஃபீல்டு கொடுத்தாலும் அது சூப்பரா மேக்னெட்டைஸ் ஆயிருக்கும், நல்ல மேக்னெட்டைஸ் ஆயிருக்கும். அப்போ என்ன செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, இந்த குவான்டிட்டி நமக்கு ஸ்மாலா இருக்க போது, மேல இருக்க வந்து பிக்கா இருக்க போகுது. அப்போ ஒரு பிக் டிவைட் பை ஸ்மால் நம்பர் என்ன இருக்க போது, ஒரு பிக் நம்பரா தான் ஆகி நமக்கு ஒரு பிக் நம்பரா தான் இருக்க போது. நமக்கு ஃபிராக்ஷன் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. சோ ஹை சசப்டபிலிட்டி will be equal to large positive and mu r 1 plus susceptibility சொல்லும்போது relative permeability என்னது, நமக்கு வந்து மோர் பிக் நம்பரா தான் இருக்க போகுது. சோ லார்ஜ் பாசிட்டிவா தான், இதுவும் லார்ஜ் பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்க போகுது. சரிங்களா? சோ that's it. நமக்கு இது எல்லாத்தையும் எதை வச்சு பேச போறோம்னா, சசபிலிட்டி அப்படின்ற ஒரு டேர்ம் வச்சு நம்ம இது எல்லாத்தையுமே பேச போறோம். அண்ட் மோர் ஓவர் இப்ப நம்ம சாப்டர்ல பார்த்தது எல்லாமே ஸ்டார்டிங் ஃப்ரம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து பார்த்திருந்தோம். அப்புறம் வந்து சில டேர்ம்ஸ்ல பார்த்திருந்தோம், இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிசிங் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அண்ட் சசப்டபிலிட்டி பார்த்திருந்தோம். இந்த சசப்டபிலிட்டியை வச்சு நம்ம சில கேட்டகரி ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம கிளாசிஃபை பண்ண போறோம். டயமேக்னெட்டிக், பாராமேக்னெட்டிக் அண்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு கிளாசிஃபை பண்ணியிருந்தோம். இந்த 3 மெட்டீரியல்ல டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து will be opposing the நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீல்ட் அதை அப்போஸ் பண்ணும். கரெக்ட்டுங்களா? சோ which means நமக்கு வந்து ரிப்பல் ஆகக்கூடிய டெண்டன்சி இதுல இருக்கும், டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்கும். பாராமேக்னெட்டிக் மெட்டீரியலோ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலோ நம்ம அட்ராக்டிவ் நேச்சரா இருக்கும், நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீல்டுக்கு அது அட்ராக்ட் ஆகி வந்துரும், பாராமேக்னெட்டிக் அது அட்ராக்ட் ஆகி வந்துரும். ஓகே, இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. காரணம் வந்து பாத்தீங்கன்னா டைபோல் மொமெண்ட்ல ஃப்ரீ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்காது. ஓகே, ஆனா ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலா இருந்தாலும் சரி, பாராமேக்னெட்டிக் மெட்டீரியலா இருந்தாலும் சரி, டைபோல்ஸ் வந்து நமக்கு இருக்கும், டைபோல்ஸோட அவைலபிலிட்டி நமக்கு வந்து இருக்கும். சோ அதனால நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் வைக்கும்போது டைபோல் will be aligning இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்ட், அதனால வந்து அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிரும். இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு பேசிக் ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு கண்டிப்பா உங்க கையில இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் நீங்க கோத்ரூ பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். முடிக்கிறதுக்கு மட்டும் சின்ன நோட்டிபிகேஷன் மட்டும், நீங்க ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப நான் சொல்ல போற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கான தான் இருக்கும். 2026 நீட் எக்ஸாமுக்கு உண்டான கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ அதோட கோர்ஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 4275ல கோர்ஸ் பிரைஸ் இருக்கு. ஆன்லைன் கோர்ஸ் வந்து இருக்கு. ஆஃப்லைன் கோர்ஸ் பிரைஸ் 19,574 பிளஸ் இது ஜிஎஸ்டியோட நமக்கு வந்து இந்த பிரைஸ்ல வந்து நமக்கு வந்து இந்த கோர்ஸ் இப்ப ஆன்கோயிங் அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. சோ நீங்க ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா தாராளமா இந்த கோர்ஸ் வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சுன்னா 8129000700 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா மென்டர்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு எந்த டீடைல்ஸ் தேவை எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் பாத்தீங்கன்னா, லைவ் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கும், கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் இருக்கும், மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம், டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும், அண்ட் சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்கும், அண்ட் ஒரு பிராக்டிஸ் செஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஒரு டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் டிஸ்கஷனுமே நமக்கு இதுல இருக்கும். அண்ட் பர்சனலைஸ்ட் மென்டர்ஷிப்ஸும் இது கூட சேர்ந்தே இருக்கு. அண்ட் XPL
10 அப்படின்ற ஒரு கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க உங்களுக்கு வந்து ஆஃபர் பிரைஸ்ல ஒரு 10% உங்களுக்கு வந்து ஆஃபர் கூட உங்களுக்கு கிடைக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அனதர் திங், இது எல்லாத்தையும் நீங்க செய்யறதுக்கு முன்னாடி இந்த கியூஆர் கோட நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க உங்களோட சீட் வந்து இங்க ரிசர்வ் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சீட்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து நமக்கு வந்து ஆறு கம்மியான சீட்ஸ் தான் இருக்கு இன்னமும். ஸோ அட்மிஷன் ரொம்ப ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கு. நீங்க என்ன செஞ்சீங்க, டிஸ்கிரிப்ஷன் நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 7 டேஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் 7 டேஸ்க்கு வந்து நமக்கு வந்து ஃப்ரீ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றோம். ஸோ நீங்க அந்த ஃப்ரீ கிளாஸஸ்ல கூட அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க அட்மிஷன் என்ரோல் பண்றதுக்கான டெசிஷன் நீங்க எடுத்துக்கலாம். அனதர் திங், எக்ஸ்பிஎல் கிளாஸ் கோர்ஸ் ஆஃப்லைன் கோர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ச் 27 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். இது பண்ணா நமக்கு இந்த போர்டு எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸா நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்காக எக்ஸ்க்ளூசிவா நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போற பேட்ச் தான் என்னது எக்ஸ்பிஎல் ஆஃப்லைன் கிளாஸ் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 10,000. இது கூட நமக்கு ஜிஎஸ்டியோட பிரைஸ் நமக்கு ஆட் ஆயிரும். ஸோ இதுலயுமே நமக்கு வந்து நம்ம சொன்ன எல்லாமே எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு இது கூட ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை தாண்டி நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் வந்து திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்ல நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த சென்டர்ஸ் பக்கமா இருக்கும் அந்த சென்டரை வந்து நீங்க ஆஃப் பண்ணிட்டு உங்களோட அட்மிஷன் வந்து நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு நீங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்றோம். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இவங்க எல்லாருமே எங்களோட லாஸ்ட் இயர் நாங்க மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அண்ட் தென் இவங்களோட நேம் லிஸ்ட்ல வந்து உங்களோட நேமும் வரணும். அண்ட் இந்த நம்பர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கான்டாக்ட் டீடைல்ஸ், எந்த ஒரு கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக இந்த நம்பர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தட்ஸ் இட். நான் சொல்ல நினைச்சது எல்லாத்தையும் சொல்லிட்டே நினைக்கிறேன். அண்ட் நம்மளோட கிளாஸ் நோட்ஸ் வந்து இந்த கியூஆர் கோட்ல அவைலபிளா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தாலும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். அங்கதான் நம்மளோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். அங்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் நீங்க யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம சேனல்ல போற எல்லா செஷன்ஸோட ஆன்லைன் சாஃப்ட் காப்பி உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் எல்லாமே நம்ம அங்க கிடைக்கும். நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ சோ மச். விஷ் யூ ஆல் சக்சஸ் இன் யுவர் லைஃப். பை.